வணக்கம் மக்களே, கனடா நான் உங்கள் தமிழ் சொல்லி. ஸோ இன்னைக்கு வந்து டிட்டாச் ரூம் வச்சுருக்கவங்க எல்லாருமே வந்து பண்ணக்கூடிய ஒரு வேலையை தாங்க வந்து பார்க்க போகிறோம். நாங்கள் வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் பண்ணுற அனுபவன்றதால நம்மளுக்கு எந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாங்க. அது வந்து கட்டர் கிளீனிங் தான் இன்றைக்கி வந்து நம்ம பண்ண போகிறோம். கட்டர்னால் முதல்ல என்னென்னா வீட்டோட சர்ஃபேஸை சுற்றிலையும் வந்துட்டு இப்போது மழை ஸ்னோலாம் பெய்ய சொல்லும் தண்ணி வந்து வீட்டோட ஃபவுண்டேஷன் எதுவும் பாதிக்காத அளவுக்கு வந்து ஒரு பாதுகாப்பான ஒரு ஸ்பேஸ் நான் காட்டுறேன் பாருங்கள். ஸோ அதில் வந்து இப்போது ஃபால் வந்து ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சுங்க. இப்போது வின்டர் ஸ்டார்ட் ஆக போகிறதுனால ஃபால் டைமு இலை எல்லாமே பயங்கரமாக வந்து உதிரும் இங்கே. ஸோ அந்த மாதிரி உதிர இலைகள் எல்லாமே வந்து இந்த கட்டரோட பாதையை போய் அடைச்சிரும். ஸோ அப்போது தண்ணி வந்து ஃப்ரீயாக வந்து கீழே இறங்க முடியாமல் போயிடும். அதனால் வந்து இந்த கட்டரில் இருக்க அந்த பிளாக்கேஜஸை வந்து இன்றைக்கி வந்து எடுக்க போகிறோம். இதுக்கு வந்து நம்ம எப்படி பண்ணணும்னா, ஒன்று லேடர் போட்டு வீட்டோட ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து க்ளீன் பண்ணோம். அப்படி இல்லைன்னா ரூஃப் மேலே ஏறி தாங்க வந்து க்ளீன் பண்ணுவோம். இன்றைக்கி நான் வந்து ரூஃப் மேலே தான் வந்து ஏறி க்ளீன் பண்ண போகிறேன். ஸோ அதை வந்து நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ முதல்ல இருங்க போயிட்டு கையெல்லாம் வந்து குளிருது. 1 டிகிரி ஆகிடுச்சி. நான் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா 2-3 லேயரோடு வந்து இருக்கேன். வந்து தேர்மல் போட்டு மேலே ஒரு பேண்ட் போட்டிருக்கேன். ஷர்ட் வந்து லேயராக வந்து போட்டிருக்கேன். ஆல்மோஸ்ட் 3 லேயருக்குள்ளே இருக்கேன் நான். அடுத்து இப்போ கை வந்து உரைய ஆரம்பிக்குது. ஸோ போய் க்ளவ் எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ 2-3 நாளாக வந்து மழையாக இருந்துச்சுங்க. சுத்தமாக கட்டரில் வந்து கையே வைக்க முடியல. ஃபர்ஸ்ட் லேயர் க்ளவ், இந்த க்ளவ் 2 எடுத்துக்கிறோம். சரியான வெயிட்டாக இருக்குங்க. இந்த லேடரை வந்து தூக்கவே முடியலை. இருங்க, இதை வெளியே எடுத்துகிட்டு வந்துடுறேன். பயங்கர வெயிட்டு வந்து பிளாக்கேஜஸில் இருக்குது. வேஸ்ட்லாம் எடுக்க ஒரு கவர் மட்டும் வேணும். அதை எடுத்துகிட்டு நம்ம மேலே போய் ஏற போகலாங்க. இன்னும் வெயிட்டாக இருக்குது, முடியலை. தம்பி, உயிருக்கு எந்த சேதாரமும் வராதுல்ல? யார் உனக்கா? இந்த லேடர் வந்து பயங்கர வெயிட்டாக இருக்குங்க. இது வந்து எனக்கு பெருசாக யூஸ் பண்ணதில்லை. அவர் தான் வந்து இன்றைக்கி நம்மளுக்கு ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டோட ஹைட்டுக்கு ஏற்ற அளவுக்கு வந்து லேடரை வந்து ரைஸ் பண்ணிகிட்ருக்காங்க. காலெல்லாம் ஸ்ட்ராங்காக நிற்குமா? ஏய், என்னப்பா சொல்கிற? பார்த்துடா. அது சரியாவே நிக்கல, கீழே பயமா இருக்கு. பயமா தான் இருக்கு. நம்ம ஏறலாம். எவ்வளோ கூட்டம் வரும்ல? வரமாட்டேன். ஏறு, ஒன்றும் இல்லை. போற மாதிரியே ஏற்றி விட்றியடா. போ போ. ஆமா, அந்த லாஸ்ட்ல காலை வச்சு ஏறி மேல அப்படியே அந்த பக்கம் இதுல காலை வச்சுக்கோ. போ போய் எடுப்போ. ஏறு, மேலே ஏறு. அது பிடிக்காத, கட்டரை பிடிக்காத. ஏறு, மேலே ஏறு. மேல அந்த இதை பிடி. ஏறவே இல்லை, அதுக்குள்ள மேலே பிடிச்சி தொங்கி நிற்கிற. ஏறு, அப்படியே அதே கை மேலே ஏறு. காலை வை, அதுலயே பிடிச்சி மறுபடியும் காலை வெடி. இன்னும் நல்லா மேலே போகணும். இன்னும் 2 ஸ்டெப் இருக்கும்போது நீ அந்த இதுல காலை வச்சுப்ப. பைத்தியமே, குளிர்து எனக்கு. சரி போய் எடு, டப்புன்னு எடுத்துட்டு வா. கொஞ்சம் தானே இருக்கு. தெரியுதுங்களா? ரூஃப் மேலே தான் உட்காந்துருக்கேன். பயமாக இருக்குது. போயிட்டு அது வந்து இப்போ க்ளீனிங் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இதுதாங்க நம்ம வீட்டு கட்டர். இன்றைக்கி கொஞ்சமான அளவுக்கு தான் வந்து இலை அடிச்சிருக்கு. ஆல்ரெடி ஒரு டைம் வந்து எடுத்தாச்சு. இது செகண்ட். இது மாதிரி வீடு ஃபுல்லுமும் வந்து இருக்குங்க. 2 நாளாக பெஞ்ச மழையில் பார்த்திங்கன்னா தண்ணி எல்லாம் அப்படியே இறங்க வழி இல்லாமல் இந்த இலைகள் வந்து அடைச்சிருக்கு. ஸோ இதை தான் இன்றைக்கி க்ளீன் பண்ணணும். நம்ம பார்த்திங்கன்னா லேடர் வந்து அந்த கார்னரில் வந்து ஸ்டார்ட் ஆகுதுங்களா, அதிலிருந்து
இந்த எண்டு வரைக்கும் வந்து ஆல்மோஸ்ட் வந்து எல்லா இலைகளும் வந்து எடுத்தாச்சுங்க. கடைசியாக அவுட்லெட் வெளியே போகிற இடத்துல ஒரே ஒரு இலை மட்டும் அடைச்சிருக்கு. அதை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டா இந்த பக்கம் வந்து வேலை முடிஞ்சுது. என் கையை பார்த்தீங்கன்னா நான் வந்து 3 லேயருக்குள்ளே வந்து இருக்கேன். அதாவது 2 க்ளவ் போட்டு மேலே ஒரு கவர் கட்டியிருக்கேன். தண்ணி வந்து க்ளவ்வில் பட்டுச்சுன்னா சீக்கிரமாக கை உறையுதுங்க. முன்பகுதி வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சுங்க. இப்போது இந்த ஸ்டீப்பாக தெரிகிற இந்த கூரை மேலே ஏறி அங்கேருந்து நம்ம வந்து பேக்யார்டு ஆக்சஸ்க்கு வந்து போகணுங்க. ஸோ இதில் இந்த ட்ரையாங்கிள் ஷேப் மாதிரி வந்து கீழே டவுன் ஆகுது இல்லைங்களா, அந்த இடத்துல வந்துட்டு கட்டர் இருக்குது. இந்த பகுதிக்கும் வந்து இந்த சைடு 2 கட்டர் வந்து இருக்குங்க. இது 2த்தையும் தான் இப்போது அடுத்து வந்து க்ளீன் பண்ண போகிறோங்க. ஒவ்வொரு டைமும் இந்த மேற்கூரை முடியிற இடத்துல இருக்க இந்த கட்டர்கிட்ட வந்து போய் க்ளோஸில் நம்ம உட்காந்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுக்கிறப்போ வந்து பயங்கர பயமாக இருக்குங்க. கொஞ்சம் தவறுனாலும் கீழே விழுந்துருவோன்ற கான்ஷியஸ்னஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். நான் வந்து இப்போ உட்காந்துருக்க இதே பொசிஷன்லேயே உட்காந்துட்டு தாங்க வந்து மொத்தத்தையும் வந்து க்ளீன் பண்ண போகிறேன். ஃபஸ்ட் டைமாக கட்டர் க்ளீன் பண்ண சொல்ல பார்த்தீங்கன்னா இது மண் மாதிரிலாம் வந்து வந்துச்சுங்க. இது வந்து என்னதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மேலே இந்த கூரையோட மேற்பரப்பில் பிளாக் கலரில் ஒரு ஷீட் போட்டிருக்காங்க இல்லைங்களா, அந்த ஷீட்டில் மழை தண்ணிலாம் பட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தேஞ்சு வந்து இந்த இடத்துல அப்படியே படிஞ்சிருக்கு. அதையும் சேர்த்து எடுத்தாச்சு. நம்மளோட பேக்யார்டில் 2 மேப்பிள் ட்ரீ வந்து இருக்குங்க. இந்த பயபுள்ளைங்க 2 பேர் சேர்ந்து கொட்ட இலைகள் தான் நம்ம வீட்டு கட்டரு, பக்கத்து வீட்டு தோட்டத்தில் கிடக்கிறது, நம்ம வீட்டு பின்னாடிலாம் அள்ளிலாம் வந்து அவ்வளோ இலைகள் வந்து கொட்டி தீர்ந்துருக்கு. மங்கி ஒரு குட்டிக்காரனும் போடு மங்கி. இல்ல ஆடுறாரமோ 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 ஆடுறாரமோ. நீ எப்படி என்ஜாய் பண்ணிட்டு இருக்கியா? ஜாலியா இருக்கா? நான் தான் ஏற்கனவே பண்ணியிருக்கேன். எழுந்துரு இப்போ. எழுந்துனாதான் உன்னால இறங்க முடியல, மாட்டிக்கும். அதுதான் மாட்டிக்கும்ன்றேன் பைத்தியம். அது வளரணும் காலேஜ்ல. இன்னைக்கு ஃபுல்லாக கிடைச்ச லீவ்ஸ் மொத்தத்தையும் வந்து கட்டி அப்படியே குப்பையாக போட்டாச்சுங்க. அவ்வளோதாங்க, மொத்தமும் வந்து மேலே ஏறி இப்போ கட்டர் ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. வின்டருக்கு வந்து ரெடி ஆகிட்டோம். பெருசாக இதுக்கப்புறம் வந்து லீவ்ஸ் வந்து கீழே விழாது. ஏன்னா நம்ம மரத்துலேயே மேலே பார்த்துருப்போம். ஆல்மோஸ்ட் எல்லாமே கொட்டிடுச்சுன்னா ஒரு 50 இலை தான் இருக்கும். அது இருந்தால் கீழே தான் விழும். கட்டருக்கு போகாத அளவுக்கு தான் இருக்குது. ஸோ இப்படி தான் இந்த ஒரு வீடியோ இது பண்ணுறேங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் வந்து மீட் பண்ணலாம். கையெல்லாம் வந்து உறைஞ்சி போச்சு. நான் போய் அப்படியே குளிக்கிறேன். பை.